வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். வெங்காயம் தக்காளி இல்லாமல் இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் செவந்து வர்ற அளவுக்கு வதறலாம். செவந்து வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 வரமிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு 10 செகண்ட் இதை கலந்து விட்டுறலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தலை சேர்த்து மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வாணலியில் ஊற்றிடலாம். கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குழம்புல ஊற்றிடலாம். இதோடைய 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அருமையான சுவையில் நம்மளோட மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு இறக்கிடலாம். வெங்காயம் தக்காளி இல்லாமல் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.